வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. அறிவிப்பு முறையாக செய்யப்படவில்லை, தேவையான விதிகள் இதில் பின்பற்றப்படவில்லை என எதிர்த்தரப்பிலிருந்து பல்வேறு புகார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்பாக திரு கராத்தே தியாகராஜன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கராத்தே தியாகராஜன் மற்றும் கோபண்ணா ஆகியோரிடம் விளக்கங்களை கேட்கலாம். கோபண்ணா அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். கராத்தே தியாகராஜன் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? விருப்ப மனு விநியோகத்துல உங்க தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இப்ப எங்களை பொறுத்த மட்டும் நாங்க அகில இந்திய அன்னை சோனியா காந்தி, இளைஞர் ராகுல் காந்தி அவர்களின் உத்தரவின் பேர்ல நாங்க வந்து என்னோட 6 தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்கு என்னோட சவுத் மெட்ராஸ்ல. அதற்கான பூத் கமிட்டி லிஸ்ட் தான் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்து கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒப்புதல் வாங்கிட்டு இப்போ பொறுத்த தேர்தல் வேலை அங்க ரெடியா இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சென்னை மாநகரத்தின் சார்பாக புதிய கமிஷனர் புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாரு. அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடுற அன்னைக்கு எங்க தகவலே சொல்ல வந்து சென்னை மாவட்டத்தில் திமுக 10 மாவட்ட அன்பழகன் எல்லாம் போயிருக்காங்க, 7 எம்பில மாவட்டத்தில் போயிருக்காங்க. எங்களுக்கு எந்த விதமான தகவலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கூப்பிடல, நாங்களும் வேலையை கூப்பிடல. இப்ப நேற்று பாத்தீங்கன்னா சென்னையில 2 இடத்துல வந்து அந்த பூத் அந்த ஓட்டிங் மிஷின் வந்து செக்கிங்க்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் முறையான அழைப்பு கொடுத்துருக்கேன். எங்களுக்கு தகவலே தெரியல. நானா தகவல் தெரிஞ்சு எங்களோட தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகள் இருந்து வேலை செய்யறதுனால அதை எடுத்து செக்கிங் நாங்களே அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். 6 சட்டமன்ற தொகுதி உட்பட்டு எனக்கு வேலை செய்யறோம். எப்போதும் வந்து விருப்பமனை தெரிவிக்கணும்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈ.கே. இளங்கோவன் பேர் அறிவிப்பு வெளியே வந்திருக்கும். இப்ப வந்து எப்போது சாதாரண என்ன பண்ணுவாங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஏடிஎம்கே முதலமைச்சர் வந்து அதிமுக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கன்னியாகுமரியில வந்து திறந்து விட்டதுக்கு வந்து அவங்க பேர் அறிக்கை வருதுன்னு. கோபண்ணா பேரில் தான் அறிக்கை வந்திருக்கு. கோபண்ணா வந்து ஊடக பிரிவு தலைவர், காங்கிரஸ் கமிட்டி PR செயல்படும் கோபண்ணா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஒப்புதல் பெற்ற பதவி கிடையாது. இப்ப என்னோட பதவி வந்து மாவட்ட தலைவர்னா அன்னை சோனியா காந்தி உத்தரவின் பேர்ல ஜனாதிபதி அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் எங்க பதவியை. எங்களை பொறுத்த மேலிட பொறுப்பாளர் முகுல் வாசனிக் எந்த அறிவிப்பும் சொல்ல. இந்த மாதிரி மனு வாங்கினா டெல்லியில இருந்து முகுல் வாசனிக் அவர் வரல, இல்ல சென்னாரெட்டி அடுத்த செயலாளரும் வரல. இது உட்கட்சி விவகாரம் தானே, இது உட்கட்சி விவகாரம் தானே, அத கட்சிக்குள்ளேயே பேசி தீர்த்திருக்கலாமே. இது வெளியில வர்ற அளவுக்கு இது பெரிய விஷயமாக நீங்க பாக்குறீங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் எங்க அறிவிப்பு கொடுத்திருக்கணும், அவர் வந்து அழைத்திருக்கணும். கோபண்ணா பேர்ல வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், மேலிட பொறுப்பாளர் யாரும் வரல. இன்னைக்கு இங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் அட்லீஸ்ட் 2 வரணும். யாருமே அழைப்பு கொடுக்கல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேர்ல அறிவிப்பு வெளியே வரும். அவர் பேர்ல கோபண்ணா பேர்ல வந்து அறிவிப்பு வெளியிட்டா நாங்க எப்படி வந்து இப்ப எல்லாரும் கேட்டாங்க, எப்படி பணத்தை நம்பி கட்டுறது? நாங்கள் தேர்தல் பொறுப்பு வேலைக்கு ரெடியா இருக்கிறோம். அன்னை சோனியா காந்தி நாங்க வந்து எந்த டெல்லியில எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கான ஆயத்த வேலைகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து எந்த இளங்கோ தலைவர் பேர்ல அறிக்கை விட்டா நாங்க அந்த மனு கொடுத்துருப்போம். அவர் பேர்ல அறிக்கை வரும். கோபண்ணா பேர்ல அறிக்கை கொடுத்தா நாங்க எப்படி போக முடியும்? ஏன்னா வந்து எந்த அறிக்கையும் வந்து ஸ்கேனிங் மிஷின்ல வந்து அவர் பேர் இருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில அவர் ஒப்புதல் போனவங்க அவர் பேர்ல அறிக்கை ஆட்டோமேட்டிக்கா வெளியிட போறாங்க. ஆனா இந்த அறிக்கை போட்டது எதுக்கு தெரியல, கோபண்ணா பேர்ல இருக்க எங்களுக்கு வினோதமா இருக்கு. அது முக்கியமான ஒரு தேர்தல் சந்திக்கிற நேரத்துல வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவர் பேர்ல வந்து அறிவிப்பு இல்ல. அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் தானே கோபண்ணா. இளங்கோவனுடைய அனுமதி பெற்றுதானே அவர் செஞ்சிருப்பாரு. இல்ல, கோபண்ணாவுக்கு எதிரான ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது இளங்கோவனுக்கு எதிராக சொல்ற மாதிரி தானே. தேர்தல் வேலை செய்யறதுக்கே விட மாட்டாங்க. வந்து சென்னை மாநகராட்சி சார்பா ஹோட்டலில் வெளியிட்டாங்க. அதுக்கு எங்களை கூப்பிட்டு ஒரு மாவட்ட முறை எனக்கு கூப்பிடவே இல்லை. இந்த மீட்டில் கலந்துக்குன்னு சொல்லி 2 நாளா வந்து வேலைச்சேரில வந்து சென்னை உட்பட வேலைச்சேரில வந்து அந்த ஓட்டிங் மிஷினை செக்கிங் பண்றதுக்கு அந்த வேலையை நாங்களே கேள்விப்பட்டு நாங்களே வேலை செய்ய வேண்டியிருந்தோம். 2வது எந்த மாதிரி கோபண்ணா சொல்றாருல 2 நாள் கேம்ப் நடக்கும் தமிழ்நாட்டுல வந்து 31/6 அந்த கேம்புக்கு போய் எல்லா ஒரு மாவட்டத்துல இருக்கும். அதுக்கான கேம்ப்ல போய் ஆயத்தமா நாங்க 2 கேம்ப் நாங்களே போய் இந்த வேலையை செஞ்சு நாங்களே வந்து எல்லா அந்த கேம்ப்ல வந்து ஓட்டல் நீக்கணும், சேர்க்கணும், அடிஷன் நாங்களே எடுத்து பண்ண வேண்டாம். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி திரு கராத்தே தியாகராஜன். திரு கோபண்ணா அவர் பேசுறத கேட்டிருப்பீங்க. தேர்தல் குழுவே அமைக்கல, விருப்ப மனு விநியோகம் அப்படிங்கிற அறிவிப்பு உங்க மூலமா வந்திருக்கு, கட்சி தலைமை மூலமாக வரல. இது வந்து இளங்கோவன் பயன்பெறுவதற்கான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற தரப்புல பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள்லாம். சென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கிற கராத்தே தியாகராஜனுக்கு சத்தியமூர்த்தி பவனில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அவர் அங்கு வருவதே கிடையாது. அங்கே என்ன நடக்குதுன்ற தெரிந்து கொள்கிற வாய்ப்பு அவருக்கு கிடையாது. இந்த விருப்ப மனு வாங்குவது, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை வாங்குவது தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி குறிப்பு. அது கோபண்ணா பேரில் வந்த அறிவிப்பு அல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி குறிப்பு என்று தலைப்பு போட்டு
அந்த அறிக்கையை போட்டு கீழே அத்தன்டிகேஷன் ஆதாரத்துக்காக என் கையெழுத்து இருக்கே தவிர அது என் பேரில் வந்து அறிவிப்பு. இதை வந்து நாங்க செய்ய போறோம், இன்னையிலிருந்து விருப்ப மனு தொடங்க போகுது அப்படின்னு அகில இந்திய தலைமையிட்ட அனுமதி வாங்கி தான் நடக்குது. நீங்க அனுமதி வாங்கினது அவங்களுக்கு தெரியாது? இல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமையே அனுமதி வாங்கப்பட்டது. அனுமதினா டெல்லியில வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவன் அவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக், இப்போ நாளை 13ஆம் தேதி வர இருக்கிற குலாம் நபி ஆசாத் ஆகியோரோடு கலந்து பேசி, அதற்கு பிறகு சென்னை வந்த பிறகு அவர் என்னிடம் இது போல இந்த விருப்ப மனு வாங்குகிற தேதியை அறிவிக்க சொன்னார். அவர் வெளியூரில் இருந்த காரணத்தினாலே அவர் தொலைபேசியிலே சொன்னார். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி குறிப்பு என்று தான் போட்டேன், அது என் பேரில் அந்த அறிக்கை இல்லை. அதெல்லாம் பார்க்காம அவசர கோலத்தில் அள்ளி தெளிப்பது போல் படபடன்னு பேசுவதிலேயே அவர்களுக்கு வந்து தெளிவில்லை. அவங்களுக்கு தெளிவற்றவர்கள், தெளிவாகவே பேச முடியாதவர்களால. எங்களுக்கும் தகுதி இருக்கு, எங்களையும் அவருடைய தகுதியை நான் பேச விரும்பல. அவர் கராத்தியா தியாகராஜன்ங்கிற ஒருத்தரை நம்ம போன் எடுத்திருக்கோம். அதை பற்றி ஏதோ ஒரு தரப்புல இருந்து எதிர்த்தரப்புல ஒருத்தர் தான் எடுக்க முடியும். குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, எதிர்த்தரப்புல இருந்து யாரோ ஒருத்தர் நம்ம போன் எடுக்க முடியும். அந்த அடிப்படையில யாரோ ஒருத்தர், அவங்க எல்லாரும் சொல்லியிருக்க கூடிய தங்கபாலு, கிருஷ்ணசாமி, அவங்க தரப்புல சிதம்பரம் ஆதரவாளர்கள் எல்லோருமே புறக்கணிக்கிறதா சொல்றாங்க. எல்லோரும் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தேர்தல் குழு அமைக்கவே இல்லை, முறையாக அறிவிப்பு வெளியிடப்படவே இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைக்க முடியாது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர், இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அளவில் பேசி முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். எல்லா அரசியல் கட்சிகளும் விருப்ப மனு பெற்று தேர்தல் களத்தில் வந்து போய்கிட்டு இருக்காங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பத்திரிகைகளும் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்கிறது. உன்ன விருப்ப மனு கூட வாங்கலை காங்கிரஸ் கட்சி எனும் போது, நாங்களும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் அவர்களோடு கலந்து பேசி, இன்றைக்கு 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனு முடிவு செய்யப்பட்டது. இன்னொன்று சொல்றேன், 12ஆம் தேதி வருகிற 12ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் அவர்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கு வர இருக்கிறார். அவர் இந்த விருப்ப மனு வாங்குகிற அன்றைக்கு அங்கே முழு நாள் அங்கே தங்கி இந்த பணிகளை மேற்பார்வையிட. நீங்க சொன்னதுல இருந்தா ஒரு கேள்வி, மாநில கட்சிகள் அறிவிச்சுட்டாங்க, சில கட்சிகள் நேர்காணல கூட தொடங்கிட்டாங்க, தேசிய கட்சிகளும் அறிவிச்சிருக்காங்க. இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள மட்டும் இணைந்து செயலாற்றக்கூடிய இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதா? தொடர்ச்சியாக இப்படி இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டே தான். அதாவது இணைந்து செயலாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் இளந்தலைவர் ராகுல் காந்தி எடுத்து, கடந்த முறை அவருடைய இல்லத்திலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே தமிழகத்திலே இருந்து 10-12 தலைவர்கள் அங்கே போனார்கள், சந்தித்தார்கள், பேசினார்கள். எல்லாமே தெளிவாக கூறப்பட்டு அதற்கு பிறகு வந்து அமைதியாகத்தான் இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் இன்றைக்கி ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. அதாவது ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறப்போ இன்றைக்கு விருப்ப மனு கொடுக்குறோம். யார் வேண்டுமானாலும் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து 100 ரூபாய் படிவத்தை வந்து வாங்கிக்கிட்டு கட்டணம் செலுத்தி பணத்தை கட்டி வேட்புமனு தாக்கல் செய்யலாம். யாரும் தடையா இல்ல. தேர்தல் நேரத்துல நான் கேக்குறேன், என்ன இவங்களுக்கு இப்ப இருங்க, இவங்க யாராக இருந்தாலும் இந்த மனு வாங்குறதுல கொடுக்கறதுல என்ன அரசியல் இருக்கு? தேர்தல் இல்ல, இப்ப அவங்க இதுல ஒண்ணுமே இல்ல. யாரு பொதுவான விஷயம், விருப்ப மனு தொடர்பாகவே எங்கள்கிட்ட விவாதிக்கல அப்படிங்கிற போது, வேட்பாளர்கள் நியமனம் வரைக்கும் போகிற போது அதுல என்ன நடக்கும் அப்படிங்கிற அவங்க எதிர்த்தரப்புல கேட்கிற கேள்வி நியாயமான. விருப்ப மனு வாங்குறதுல அதுல வந்து என்ன இருக்கு விவாதிக்கிறதுக்கு? விருப்ப மனு கொடுக்குறவங்க எல்லாம் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கொடுங்கன்னாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் சத்தியமூர்த்தி பவனில் வாங்குறோம். அப்படியே கம்பீரமாக வந்து தோழர்களோடு வந்து இன்னைக்கு எல்லாம் நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் இயக்கத்தினர் தமிழ்நாடு முழுவதும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. திருவிழா மாதிரி சத்தியமூர்த்தி பவன். நேரமில்ல தொடர்ந்து பேசுறதுக்கு. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, தேர்தல் நேரத்துல இது மாதிரியான கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளையோ தேர்தல் சம்பந்தமான பணிகளையோ பின்னடைவுக்கு தள்ளாதா? இல்ல, இந்த கூட்டணி குழப்பம், இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பத்தை வந்து ராகுல் காந்தி கடந்த கூட்டத்தின் போதே அது ஒரு முடிவு கொண்டு வந்துட்டார். இனிமே குழப்பம்லாம் இருக்காது, எல்லாம் தெளிவா இருக்கு. எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் வராரு, குலாம் நபி ஆசாத் வராரு. காரியங்கள் வேகமாக நடக்குது. சரி, அதுல தமக்கு பங்கில்லைன்னு ஒரு அச்சத்தின் காரணமாக படபடத்து இவங்க பேசுறாங்களே தவிர, இவர்கள் தாராளமாக சத்தியமூர்த்தி தலைவரோட பேசலாம், இயக்கப்படியில யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா வேற ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டாக நிராகரிக்கலாம். யார் வேண்டுமானாலும் வந்து மனுவுக்கு மேற்பட்ட தலைவர்கள் சொல்லுற போது அந்த கேள்விகளை உங்ககிட்ட முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் திரு ரவிசங்கர், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களை இன்று சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் பின்னணி குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு R.K. ராதாகிருஷ்ணனிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்.
வணக்கம். திரு ரவிசங்கர் இன்னைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. பிஜேபிக்கான ஆதரவு நிலையில இருக்கக்கூடியவர் ரவிசங்கர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த சந்திப்பை எப்படி புரிந்து கொள்ளலாம்? நிச்சயமாக ஸ்ரீ ரவிசங்கர் ஒரு பிஜேபி சிம்பத்தைசர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் எனக்கு இருக்கும் வியப்பெல்லாம் மதிமுகவும் திமுகவும் ஏன் இந்த சந்திப்பை அனுமதித்தார்கள், எந்த நிலையில் இந்த சந்திப்பு நடந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய வருங்கால தலைவர், இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. இது தொடர்ந்து நான் பார்த்தோம்னா அந்த ஆந்திரால இந்த திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து வந்து கருணாநிதியை சந்திக்கிறார்கள். அதன் பிறகு அதற்கு முன்னாள் தான் ஸ்டாலின் வந்து 90% திமுகவினர் இந்துக்கள் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுகிறார். அதன் பிறகு இந்த நிகழ்வு நடக்கிறதுனால ஒரு ஐயப்பாடே நிச்சயமாக வருகிறது. ஏன் திமுக தன்னுடைய கொள்கையிலிருந்து மாற்றி ஒரு பாதையை இப்ப அமைத்துக் கொண்டிருக்கிறதோ என்ற ஐயப்பாடு வருகிறது. மதிமுகவும் ஐயோ நாங்க ஏதோ கொஞ்சம் பின்தங்கி போயிட்டோமோன்னு சொல்லி அப்ப இப்படி ஒரு சந்திப்பு நடந்திருக்கதா என்று கூட நினைக்க கூடும். ஆன்மீகத்தில் உள்ளவர் அரசியலில் உள்ளவர்களை சந்திச்சிருக்கிறாரு. என்ன மாதிரியான உரையாடல்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக அரசியல் தான் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. இது நீங்க அதை தாண்டி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு தருணத்துல, இந்த ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு ஒரு உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர், அவர் வந்து பிஜேபிக்கு நிச்சயமாக நெருங்கியவர். அவர் வந்து இந்த தருணத்தில் வந்து இந்த 2 கட்சிகளையும் சந்திக்கிறாருன்னா அது நிச்சயமாக ஏதோ ஒரு ஃபீலர் என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக ஒரு பாஜகவனோட ஃபீலராகத்தான் இவர் வந்திருப்பார். அது எந்த லெவல்ல சாங்ஷன் ஆயிருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்ச்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல்ல மதம் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுவது. இப்ப இது போன்ற சந்திப்புகள் இரண்டையும் பிரிச்சு வைக்க உதவுமா, இணைக்க உதவுமா? நிச்சயமாக பிரிச்சு வைக்க உதவாது. நீங்க 2001 பாத்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடி 2001 தேர்தலுக்கு முன்னாடியும் திமுக இந்த மாதிரி ஒரு யுக்தியை தான் கையாண்டது. அதாவது சாதி கட்சிகளை தூண்டிவிட்டு கண்ணப்பன் போல உள்ளவர்களை வைத்து ஒரு யாதவ ஒரு எம்டிடி என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான யுக்திகள் திமுகவுக்கு நிச்சயமாக இது புதிது இல்லை. பட் இந்த மாதிரியான இது என்ன காமிக்குதுன்னா, நிச்சயமாக திமுகவினுடைய மதிமுகவினுடைய டிஸ்பரேஷன் தான் காமிக்குது என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா வழக்கமான சந்திப்புகளை விட தேர்தல் நேர சந்திப்புகள் அப்படிங்கிறதுனால தான் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.